அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு பேசுவீராக, உயிர்ப்பிப்பீராக, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுல பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மோசை பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜானுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். மோசை என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் என்ன பண்றாங்க, ஆமே சோதரன், அவர்களை மறைத்து வைத்து அவங்களை பாதுகாக்க பார்க்க முடியும். சில காரியங்கள் என்ன பண்ணும், நம்ம பிள்ளைகளை சில காரியங்கள் நம்ம ஒழிச்சுதான் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிள்ளைகிட்ட எல்லா காரியத்தையும் நம்ம என்ன கூடாது, ஆமா சொல்லிடக்கூடாது. ஆமா சோதரம், எல்லா காரியத்தையும் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிடக்கூடாது. அப்புறம் நம்ம பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்கு, ஆமா நமக்கு தான் இவன் தெரிஞ்சிருக்கிறார். ஒரு தாய் தகப்பன் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாரு, ஆமா பிள்ளைகள் ஏதோ வளர்றது போது நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நாம் பிள்ளைகளை என்ன பண்ணணும், கவனமாக நம்ம என்ன பண்ணணும், நோக்கி பார்க்கணும். முதல்ல தேவனை நோக்கி பார்த்து ஒரு பேஸ் பண்ணணும், ஆண்டுக்கு மகிமை செலுத்தணும். 2வது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் மேல என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மோசோட தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளை என்ன பண்றாங்க, அவன் எப்படியாவது ஆண்டவரே நீ தான் பாதுகாக்குன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல அவமே சோதனை ஆண்டவர் அழகாக அந்த மோசை என்ன பண்ணாரு, நம்ம ஒளித்து வைத்து பாருங்க, அழகா சொல்லப்படுற அவருக்கு என்ன விசுவாசம், ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் சோதரம். ஆமா, எதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆமா பயப்படாதீங்க சோதரம். பிள்ளைங்களுக்கு அப்படியா இருக்குன்னு உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, செழித்திருப்பாங்க. உங்க பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல வளருவாங்க. கர்த்தருக்கு சோதரம். சில சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு. என் பிள்ளைகளை நான் இயேசுனுடைய பாதத்துல நான் வச்சிருக்கேன். அதனால ஒரு நாள் என்ன பண்ணாது, என் பிள்ளைகளை எந்த காரியம் என்ன நான் என் ஏசப்பட்டா என்ன பண்றேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் பிள்ளைகளை என்ன பண்ண ஏசப்பா பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைப்படி என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை நல்வழியில என்ன பண்ணுங்க, நடத்துங்க சோதரம். அப்பதான் நம்ம முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் சோதரம். சில பாவங்களை அவன் எத்தனையோ பிசாசு என்ன பண்றான், இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஆமே சோதரம் வாலிபர் கூட என்ன பண்றான், பாவங்களை என்ன பண்றான், வலை வீசி வைக்கிறான் சோதரம். எப்படியாவது சின்ன பிள்ளைங்க வாலிபங்களை ஆமா கண்ணி வைக்கிறதுக்கு. ஆனாலும் நம்ம எதனா வலையில சிக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே ஒளித்து வைத்து நாம் பாதுகாத்து தேவனை ஸ்தோத்திரித்து என் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கன்னு சொல்லும் பொழுது அந்த மோசையை ஆண்டவர் சமூகத்தை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் அழகா கொண்டு போய் நம்ம அந்த ராஜ அரண்மனையில மோசையை தேவன் வளைத்தார். நிச்சயமாக உங்க பிள்ளைங்க என்ன பண்ணும், ஆமா அரண்மனையை போல வளருவாங்க சோத்திரம். ராஜாவின் பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது மாத்திரமல்ல அந்த மோசை என்ன பண்ணாரு, 7 லட்சத்திற்கு அதிகம் 7 லட்சம் பேருக்கு என்ன பண்ணாரு, அவன் ஒரு தலைவனாக கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த மோசையை கர்த்தர் என்னை வழி நடத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளும் ஆமே நிச்சயமாக என்ன பண்ண அநேக ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த மோசை எப்படி அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல நீங்களும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ணோம், எதுக்குமே பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஏன்னா அழகுள்ளவர் என்று கண்டு, ஆமா ஆண்டவர் சொன்ன கொடுத்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், அழகாத்தான் இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றது சரீரத்தில் அழக சொல்ல உள்ள குணத்தை சொல்றேன். ஆமே சோதரம். அவங்க வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுக்குற நல்ல காரியங்களை பிள்ளை கட்டும்போது அது என்ன அழகுள்ள பிள்ளைகளாக, ஆமே சோதரம், தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாக, தேவனுக்கு நற்கந்தங்களாக செயல்படுற பிள்ளைகளாக மாறும். நிச்சயமா உங்க குடும்பத்திலையும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோட பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அவங்க கைமலை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்க நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணுமா, பரிசுத்த கிருபையில நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா, பலப்படுத்துவீரா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.